ஹலோ. சொல்லுங்க. ஜஸ்டிங்க, ஒரு ஒரு சின்ன பாயிண்ட். சொல்லுங்க. அதாவது இந்த இந்த வறுத்து எடுக்கிறீங்க இல்லையா, நீங்க அது நேரா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீச்சர் பைபிளுக்கு விரோதமா பேசுறாருங்கன்னா நேரா அந்த ப்ரீச்சரை போய் மீட் பண்ணி நீ ஏன் எப்படி தப்பு பேசுற அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்கோம். அப்பாயின்மெண்ட் கிடைச்சவங்க எல்லாத்தையும் பேசியிருக்கோம். அப்படியா? யாரான அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேச முடிஞ்சதா? அகத்தியன், உமாசங்கர், ஜஸ்டின் இந்தியா, வேற யாரு? சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர்த்து பேசியிருக்கீங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? நீங்க சொல்றது ஒத்துக்கிறாங்களா இல்லையா? இல்ல இல்ல, ஒன்னு ரெண்டு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. ஓ, அல்ல, ஐதர் தே ஷுட் பி கன்வின்ஸ்டு ஆர் யூ ஷுட் பி கன்வின்ஸ்டு. நாங்க ஒரு டவுட்ல எல்லாம் அக்யூஸ் பண்ணலங்க. நாங்க கிளியர் கட்டா சொல்லிடுறோம், இதான் இருக்கு, இது தப்புன்னு. நான் கன்வின்ஸ் ஆகுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒத்துக்கணும், இல்ல ஒத்துக்காம ஓடிடணும், அவ்வளவுதான். அதே மாதிரி நாங்க நேரடியா போய் சொல்லணும்ன்றீங்க இல்லையா? வீடியோ பார்த்து எத்தனை பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க. கமலில் வீடியோ பார்த்துட்டு இனிமே உங்க வீடியோ பார்க்காதுன்னு சொல்லியிருக்காரு. மோகன்சி லாசரஸ் வீடியோ பார்த்துட்டு உங்க குடும்பம் ஒழுங்கான்னு வீடியோ போட்டிருக்காரு. என்ன டி மோகன் வறுக்கிற ஊழியத்தை பார்க்காதீங்கன்னு ப்ரொக்ளைம் பண்ணிருக்கிறாரு. அவங்க எல்லாம் பார்த்தது தானே. அவங்க எல்லாம் உங்க இதை பார்த்துட்டு தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. பார்த்து ரிப்ளை வறுக்கிற ஊழியத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா? சரிங்க. ஒரு லாஸ்ட் பாயிண்ட். இந்த திருவிருந்து கம்யூனியன்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது நீங்க பண்றது உண்டா, எடுக்கிறது உண்டா? திருவிருந்து கம்யூனியன் எடுக்கிறதுனா எப்படி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்க செய்யறோமா இல்லையான்னு சொல்றேன். இல்ல, நீங்க என்ன பண்றீங்க? அதான் பைபிள் படி என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. எனக்கு பைபிள் தெரியாதுங்க. என்ன தெரியாதா? எனக்கு பைபிள் எல்லாம் தெரியாது. பைபிள் தெரிஞ்சவங்க ஏதோ சொல்றாங்க. முதல்ல பைபிள் எல்லாம் நீங்க படிக்கணும். இல்ல, நான் அது எப்படின்னா, நான் ஒரு டாக்டர் கிட்ட போறேன். எனக்கு வேண்டியது ஏதோ ஒரு மருந்து. அதுக்கு பதிலா அந்த டாக்டர் ஒரு மெடிக்கல் புக்கை கையில எடுத்து கொடுத்து இதுல எல்லாம் போட்டிருக்கு, படிச்சுங்க அப்படின்னு சொன்னா எப்படி? இல்ல, அது நீங்க டாக்டர் கிட்ட சொல்லலாம். ஆனா இப்போ கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, நீங்க ரோட்ல போறீங்க, கீப் லெஃப்ட்ன்றது பேசிக் ரூலு. ஆனா நான் லாவா படிக்கிறேன், நான் ஏன் கீப் லெஃப்ட்னு தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் வக்கீல் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வாய் மேலே 4 போட்டு ஜெயில போட மாட்டாங்க. பட் அங்க இல்ல நான் கேக்குறது, இப்ப ரோட்ல நான் போறேன் கீப் லெஃப்ட், இல்லன்னா இங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஆப்வியஸா அதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கணும்னா இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? என் இடம், நான் பில்டிங் கட்டுறேன், நீ உங்க இஷ்டத்தை கட்டினா கவர்மெண்ட் விட்டுருமா? இல்ல பிளான் அப்ரூவல் இல்ல இடிச்சிருவாங்களா? விடாது. இப்ப நீங்க கடவுள்கிட்ட இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் டாக்டர் கிட்ட போனா எனக்கு மருந்து சொல்லணும், அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்ல முடியாது. சரியா? நீ அவன் பின்னாடி போனா அவன்கிட்டே போடான்றாரு. வசனம் இருக்கு. எல்லார் கையிலயும் 2000 வருஷமா முதல்ல ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு ஸ்தாபித்த சபை 2000 வருஷமா பல ஆட்கள் அவங்க உயிரை கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த புக்கை நான் படிக்க மாட்டேன் நீங்க சொல்றது ஆண்டவர் நெஞ்சில மிதிக்கிறது சமம் இல்லையா? படிக்க மாட்டேன், எழுத படிக்க தெரியாத நிலைமை என்ன? எழுத படிக்க கத்துக்கிட்டு படிக்கணும். இது முடியாதா? இது நான் கண்ணால பாத்துருக்கேனே. ஐசிஎஃப்ல ஒரு ஸ்லம் ஏரியால ஒருத்தர் சொல்லும் போது அவரு தமிழ எழுத படிக்க கத்துக்கிட்டு பைபிள் படித்தாரு அசால்ட்டா. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நானா? என்ன கேக்குறீங்களா? ஆமா, உங்களதான். எனக்கு வயசு 80. சரி. நான் ISRO சயின்டிஸ்ட். இஸ்ரோ சயின்டிஸ்டுக்கு எழுத படிக்க தெரியாதா? இல்ல சொல்றேன், ISRO சயின்டிஸ்டுக்கு எழுத படிக்க தெரியாதா? அப்புறம் நான் ஒரு ரோமன் கேத்தோலிக். சரி, ரோமன் கேத்தலிக்னா பைபிள் படிக்க வேண்டாம் ஏதாவது சட்டம் இருக்கா? பைபிள்ல அவங்க படிச்சு எங்களுக்கு சொல்லுவாங்க. அதாங்க ஏன் நான் கேக்குறது. இப்ப கவர்மெண்ட்ல நீங்க இந்த கணக்கெல்லாம் சொல்ல முடியாதுல்ல.
ஆஃப்டர் ஆல் இந்த கவர்மெண்ட்லயே நீங்க கணக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட எப்படி கணக்கு சொல்லுவீங்க? ஆண்டவரே அவங்க படிச்சு எனக்கு ஏதோ சொன்னாங்க, அதுல எனக்கு என்னென்னவோ நல்லது பட்டதெல்லாம் நான் செஞ்சேன், மத்தெல்லாம் விட்டேன் அப்படின்னு எப்படி போய் சொல்லுவீங்க? அவரு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என்ன தவறான வழி நடத்தல் யாரான்னு பண்ணியிருந்தா அவன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி அமுக்குவாரு, என்ன விட்டுருவாரு. உங்களை விட மாட்டாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவனும் சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. உலகம் தோன்றி உண்டானது முதல் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தை சுத்தி எல்லாமே பறைசாற்றுறது கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு. கடவுளை உண்மையா தேடுனா நான் அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்துவேன், என்னுடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுவேன். ஒரு நாள் வரும் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்து என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி நான் அவர்களுடைய தேவன்னு சொல்லி நான் கையை பிடிச்சு கூட்டு போவேன் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க கடவுளை தேடலைன்னா அது உங்க தப்பு. உண்மையா தேடுனா கண்டடைவாங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்க கடவுளை தேடுறத விட்டு இந்த ஆளுங்க பிரிஸ்கிரிப்ஷனு மெடிக்கல் நான் ஏன் இதெல்லாம் படிக்கணும், டாக்டர்கிட்ட போய் கேட்டா போதும்லாம் நீங்க மைண்ட் செட்ல இருக்கிறது உங்களுடைய திமிரு. நான் சின்ன பையன்றதா இப்படி சொல்ல, நான் உண்மையிலே சொல்றேன். கடவுள் இவ்வளவு தூரம் எல்லாம் செஞ்சு இவ்வளவு கொடுத்தும் டாக்டர் கிட்ட போய் நான் பிரிஸ்கிரிப்ஷன் கேட்பேனா இல்ல நான் உட்காந்து படிப்பேனான்னு கேட்கறது அவ்வளவு பெரிய துணிகரம். எத்தனை பேர் ரத்தத்தை சீவி இந்த ரோமன் கத்தலிக்கு நீங்களே காமன் பீப்புள் கையில பைபிள் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சத கையில கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் எல்லா மொழிகளையும் டிரான்ஸ்லேட் பண்ண எத்தனை பேர். ஜீகன் பால் இங்க வந்து பண்ண வேலையெல்லாம் சும்மாவா? நம்ம வந்து ஈஸியா பிரிஸ்கிரிப்ஷனு நான் வேணா டாக்டர்கிட்ட போய் கேட்டுப்பேன்னு சொல்றதுக்கா? தெரியல. நீங்க இஸ்ரோ சயின்டிஸ்ட் அசால்ட்டா படிக்கலாம். ஒரு செட்ல ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் படிச்சு முடிச்சிடலாம். அதுல அப்பம் பிடிக்கிறதுனா என்னன்னு தெளிவா இருக்கும். மத்தேயு மார்க் லூக் தானே ஒரு 4 நாள்ல படிச்சிடலாம். அதுல அப்பம் பிடிக்கிறதுனா என்னன்னு இருக்கும். இப்ப சொல்றேன் நான் விஷயத்த. அதாவது என்கிட்ட 1811 என்னமோ பப்ளிஷ் பண்ண ஒரிஜினல் ரீம்ஸ், அந்த ரீம்ஸ் வெர்ஷன் பைபிள் இருக்கு, நியூ கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்கு, நியூ இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு, ஆம்பிளிஃபைடு பைபிள் இருக்கு, ரோமன் கத்தோலிக் பைபிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 6-7 வருஷன் என்கிட்ட இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு 20-30 வால்யூம்ஸ் பைபிள் கமெண்ட்ரி, வில்லியம் பார்க் எழுதின கமெண்ட்ரி, அந்த ஃபுல் செட்டும் இருக்கு. இது போக இன்டர்நெட்டு வெப்சைட்டு அது இதுன்னு சொல்லி இவ்வளவும் இருக்கு. நான் கடைசியில ஒரு 6-7 வருஷமா 24 மணி நேரமும் இதுல தான் மூழ்கி கிடந்தேன். இதுலதான் மூழ்கி கிடந்தேன். கடைசியில இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு பைபிள் வசனத்தை காமிச்சு, அதாவது ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு, அதுக்கு டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்குற வியாக்கியானம், கோட்டிங், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கோட்டிங் மிஸ்கோட்டிங், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளால என்ன ஆயிப்போச்சு, ஒரு வசனத்தை எடுத்து வச்சு இந்த 6-7 வருஷன்லையும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமில்லாத மீனிங் கூட போட்டிருக்கான். பைபிள் என்னாச்சு, எத்தனை வருஷன் பைபிள் இருக்கு தெரியுமா? அது இதுல வந்து யார் சொல்றது கரெக்ட்? இப்ப அந்த ஆம்பிளிஃபைடு பைபிள் எந்த வெர்ஷன்லயும் நான் சொல்றேன், நீங்க மேஜரா ஃபாலோ பண்ற எந்த வெர்ஷன்லயுமே ட்ரூத் எங்கேயுமே மாறல. அதாவது நம்ம வெர்ஷன்ல பேசுறது டிரான்ஸ்லேஷன், சரியா? ஒரிஜினல் ரூட் கொயின் கிரீக்ல அப்படியே தான் இருக்கு. கொயின் கிரீக்ல 10 வெர்ஷன்லாம் இல்ல, மெசரட்டிக் டெக்ஸ்ட்ல 10 வெர்ஷன்லாம் இல்ல, அங்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீங்க வெர்ஷன் சொல்ற எல்லாமே வந்து டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷன்லயுமே மேஜர் டிஃபரன்சஸ் நான் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும், நான் எல்லா டிரான்ஸ்லேஷனும் படிச்சுட்டேன் அப்படிலாம் நான் சொல்றதுக்கு இல்ல, நான் மேஜரா எந்த வித்தியாசமும் பார்க்கல. எல்லாமே சிம்பிளா இருக்கு, நடை வேற வேற இருக்கு. நான் அதான் சொல்றேன், ஒரு பர்டிகுலர் வருஷம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு வருஷத்துலயும் பார்த்தா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இதுல யாரு எழுதுனது கரெக்ட்? அந்த ஆம்பிளிஃபைடு பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குங்க. அவன் ஒருத்தன் தான் என்ன பண்றான், முக்கியமான ஒரு வேர்டுக்கு அவன் ஒரு வேர்டை கொடுத்துட்டு
வித்தின் பிராக்கெட்ஸ்ல என்னென்ன பாசிபிள் மீனிங் எல்லாம் இருக்கும் அந்த வேர்டுக்குன்னு ஒரு 4-5 இது இருந்தா வித்தின் பிராக்கெட்ஸ்ல அவ்வளவும் கொடுக்குறான். ஸோ நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் வரும், இது ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, தீர்க்க தரிசனமா பல இடத்துல இருக்கு. எனக்கென்று ஜனத்தை தேர்ந்தெடுப்பேன், நான் அவங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைப்பேன், என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் கை கொள்ளும்படி நான் செய்வேன்னு கடவுள் சொல்றாரு. ஆமா, அந்த சம்பவம் உங்க தனி மனித வாழ்க்கையில நடந்துதா இல்லையா? ஏன்னா அதுதான் பெந்தேகோஸ்தே நாள்ல நடக்கிறதா பேதுரு கோட் பண்றாரு. யோவேல் 2:28 கோட் பண்ணி, நீங்கள் கேட்ட அந்த வசனங்கள் இன்று நடந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்ல நிக்கோதேமுக்கு சொன்னதும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லும் போது அது எப்படி முடியும்னு கேட்கும்போது, நீ இவ்வளவு பெரிய பரிசேனா இருந்தோம், பரிசேனா என்ன நியாயப்பிரமாணத்தை டீச் பண்றவன், இந்த லெவல்ல இருந்தே உனக்கு புரியலடா அப்படின்னு கேட்டதெல்லாம் அதான். அந்த வசனங்கள் உங்களுக்குள்ள நிறைவேறினால் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எதுன்னு தெளிவா தெரிய போகுது, நீங்க படிக்கும் போது புரிய போகுது. நிறைவேறலைன்னா நீங்க ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இருக்கு. இவ்வளவுதானே. ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய ஆட்டுக்கு என்னுடைய சத்தம் கேட்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதை எந்த டிரான்ஸ்லேஷன்ல எடுத்தாலும் அப்படியேதான் இருக்கும். அவருடைய ஆட்டுக்கு அவருடைய சத்தம் கேட்கும். அப்ப அவருடைய ஆடா இருக்குமா இல்லையா, இதான விஷயம். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் எதை பின்பற்றணும், நான் எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அவர்களை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துறாருன்னு வசனம் சொல்லுது. உண்மையா தேடினா போதும். அவன் சொல்லுவானா இவன் சொல்லுவானான்னு வேற எங்கேயாவது போய் தேடினா ஒன்றும் நடக்காது.